ஓகே. ஸோ நாங்கடா ஃபிசிக்ஸ் ஸ்ட்ரக்சர் சீரிஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லைக் 40 வீடியோ அதில் இருக்குது. அதில் வந்து 38 ப்ராக்டிக்கல், ஐ திங்க் 37 நினைக்கிறேன். ஸோ 37 ப்ராக்டிக்கல் அவ்வளோ தேவை உங்களுக்கு. எலக்ட்ரானிக்ஸ் ப்ராக்டிக்கலை தவிர, எலக்ட்ரானிக்ஸ் பெருசாக வார இல்லை. ஸோ அதை தவிர மிச்சம் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுட்டேன். ஸோ அதில் வந்து தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து விளங்கக்கூடிய மாதிரி தான் நான் செஞ்சுருக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ் ஆகும். என்னென்னா லைக் ஓகே, அந்த அந்த சீரீஸில் நீங்கள் இப்போ என்னோட ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்க. பட் மெட்டாக்கள் இப்போ புதுசாக உங்களுக்கு இப்போ தான் தெரியுதுண்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. அதில் என்ன செய்யுங்கண்டா, ஒரு நாளைக்கு நீங்கள் அதில் ஒரு வீடியோ, நான் மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்பீடாக கொண்டு போயிடுவோம் அவ்வளோ தானே அது கொண்டு போயிருக்கேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ படி பார்த்தாலே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 நாள்லேயே அது முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே நீங்கள் மொத்த ஸ்ட்ரக்சரையே முடிஞ்சிடலாம். அப்படி இல்லையா, நேரம் இல்லையா, ஒரு நாள் 2 பார்க்கணுன்னாலும் 2 பார்க்கலாம். லைக் அதில் அது அவ்வளோத்துக்கு உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி தான் நான் சொல்லிடுவேன் என்ன பொறுத்தவரைக்கும். அண்ட் எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக்ஸும் ஓகே தான் வந்துருக்குது. ஸோ அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ண பாருங்கள். அண்ட் நீங்கள் என்ன அதுக்கு செய்யணும்னால ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக் எடுக்கணும். ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கில் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். முக்கியமாக நான் சொல்கிற எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். எக்ஸாமுக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி போட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னே ஸ்ட்ரக்சர், இப்போ எஸ்ஏ எக்ஸாமுக்கு முன்னமே நான் நீங்கள் எஸ்ஏக்கு ஈக்குவேஷன் படித்து கொண்டு இருக்க போகிறது இல்லை தானே. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் தெரியும் தானே. நான் அதெல்லாம் வைக்கிறே பாடமே இல்லை, அதெல்லாம் சும்மாவே தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரை தான் நீங்கள் எப்படி மறந்துருப்பீங்க. ஸோ அதை ஒரு கம்மியால் பார்த்துட்டு போனால் காணும். ஸோ அது வந்து உங்களுக்கு 2 ஹவர்ஸே காணும் அதை ரிவைஸ் பண்ணுறது. 2 ஹவரே கூட. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் இப்போ இதை விளங்கி படிச்சிட்டிங்கன்னாடா ஈஸி. ஸோ அதில் வந்து என்ன செய்யுங்கண்டாடா, நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணி போட்டு ஹைலைட் பண்ணி படிங்க. கொஞ்சம் ஹைலைட் பண்ணி படித்தா இன்னும் கொஞ்சம் ஓகே, பார்க்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஸோ ஹைலைட் பண்ணி படிங்க. அதில் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நோட் பண்ணுங்கள். அண்ட் அதோட பாஸ் பேப்பர் இயர்ஸ் நான் சொல்லியிருப்பேன். இப்போ சிலதுக்கு பாஸ் பேப்பரில் கேள்வி வரலை. பட் வந்து எல்லாமே நான் பாஸ் பேப்பர் இயர்ஸ் சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் நோட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் பண்ணி படிங்க. படித்து போட்டு பாஸ் பேப்பர் வந்து நீங்கள் செஞ்சு பார்க்கக்கூட தேவையில்லை. லைக் அந்த பாஸ் பேப்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலால் இதுக்கு விட தெரியுதானே, மேலால் நீங்கள் பார்த்தாலே உங்களோட டைம் தானே. ஸோ லைக் மேலால் நீங்கள் வந்து அதை பார்த்தாலே காணும். நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்ற அவசியம் எழுதித்தான் செய்யணும் இல்லை. நீங்கள் மேலால் அது உங்களுக்கு பார்க்கவே தெரியுமாடா இதுக்கு தான் சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு ப்ராக்டிக்கலும் முடிய அந்த பாஸ் பேப்பர், நீங்கள் பாஸ் பேப்பர் இயரை வந்து கட்டாயம் அந்த ப்ராக்டிக்கல் ஹேண்ட் புக்கில் மேலே வந்து நோட் பண்ணுங்கள். அந்த ப்ராக்டிக்கலுக்கு மேலே அதை நோட் பண்ணி வைங்க. பேருந்து வந்து இதை நீங்கள் செய்யுங்க. இதை நீங்கள் எப்படியே செஞ்சுட்டு வந்துட்டீங்க என்றால் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் கிளியர் ஆயிருமாடா. ஸ்ட்ரக்சருக்கு 80 மார்க்ஸ்டா, சும்மா இல்லை. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்கள் இதை படிச்சிட்டிங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்சருக்கு 20க்கு 17-18 மார்க்ஸ் எடுக்கலாம். அந்த கடைசி கேள்வி தானே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரப்போகுது. மெட்டெல்லாம் ஒரே கேள்வியில் தானே, அது எல்லாருக்கும் தெரியும் தானே. ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இதை வந்து கட்டாயமாக ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கொமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் அதில் ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக்ஸ் இருந்திருந்தாலும் கொமெண்ட்ஸில் போடுங்க. ஓகே, தேங்க்ஸ்டா. நல்லா படிங்க.